நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் சீமான்ற ஒரு பொண்ணு இருக்கா. இவளை பொறுத்த வரைக்கும் அம்மா இருந்த வரைக்கும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பா. ஆனா அம்மா எப்ப இறந்து போனாங்களோ அப்பா கிட்ட நிறைய டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்பா ராகவை பொறுத்த வரைக்கும் ரமான்ற வேற ஒருத்தங்களை ரெண்டாவதா திருமணம் பண்ணிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சீமாவை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அப்பா ஒரு விபரீதமான முடிவு எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் சீமாவோட வாழ்க்கை எப்படிலாம் மாறுச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதை. நிச்சயமா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கதைகளை போட்டிருக்கோம். அந்த கதைகளும் நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும். இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா முழு கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே சீமான்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வீட்டுல வந்து பயந்து பயந்து ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கா. அதாவது சித்தியோட குடும்பம் தாங்க முடியல, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது இவளோட அப்பா பேரு ராகவ் அப்படின்றது. ராகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் இடங்கள் வச்சிருக்காரு. அதுல வந்து விவசாயம் எல்லாம் ஆளுங்களை வச்சு விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அதுல இருந்து இவருக்கு காசு கிடைக்குது. விவசாயத்துல காசு கிடைக்கிறதே அரிது. இவருக்கு காசு கிடைக்குது. ஆனா அந்த காசு எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிருவாரு. அதே மாதிரி வந்து சித்தியும் லேசப்பட்டவங்க கிடையாது. சித்தியும் சரக்கெல்லாம் அடிப்பாங்க. அதாவது ராகவ் கூட சேர்ந்த மாதிரி சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த பொண்ணை தான் எல்லா வேலையும் பார்க்க வைப்பாங்க. வீட்டுல நிறைய வேலை இருக்கும் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் சீமாவை தான் பார்க்க வைப்பாங்க. அம்மா போனதுல இருந்தே சீமா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது என்னன்னா, இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது அம்மா உயிரோட இருந்தாங்கல்ல, நல்லபடியா பொண்ணை வளர்த்திருப்பாங்க. பொண்ணை நல்லா படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்கணும்ன்ற மாதிரி நிறைய ஆசைலாம் பட்டிருப்பாங்க. அம்மாவிய ராகவ் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் ஒய்ஃபிய ராகவ் இருக்காருல, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இவரோட டார்ச்சர் தாங்காம உடம்பு முடியாம அம்மா இறந்து போயிடுவாங்க. அம்மா இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிட்டாங்கல்ல, அப்பத்துல இருந்தே இவங்க வாழ்க்கையில கஷ்டம்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும். இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு லேடியை கூப்பிட்டு வந்துருவாரு. அவங்கதான் இந்த ராமா. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி நம்ம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி சீமாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா வேலையும் சீமாவை தான் பார்க்க வச்சிட்டு இருக்காரு. கிடைக்கிற காசெல்லாம் குடிச்சு அழிச்சிடுறாரு. பொண்ணுக்காக எதுவுமே சேர்த்தும் வைக்க மாட்டாரு. இப்படிதான் வந்து அந்த ராகவோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ராகவ் கிட்ட மதுன்ற ஒரு நபர் வேலை பார்க்கறாரு. அதாவது இவரோட வயல்வெளியில நிறைய பேர் வேலைக்காக வருவாங்க, கூலி வேலை பார்ப்பாங்க, கூலியை வாங்கிட்டு போயிடுவாங்கல்ல. ராகவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு சரியாவே கூலியை தரமாட்டாரு. அதாவது அவங்க கிட்ட இருந்து வேலையெல்லாம் வாங்கிடுறாரு. நான் அப்புறமா தரேன்னு இழுத்துக்கிட்டே இருக்காரு. நிறைய பேருக்கு நிறைய கூலியை பெண்டிங் வச்சுக்கிட்டே இருக்காரு. அந்த மாதிரி மதுன்ற ஒரு பையன் கிராமத்துக்கு புதுசா வந்திருப்பான். ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்கும் போது இவருமே இந்த வேலையை பாரு, நான் கூலியை தரேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாசம் அவன் வேலை பண்ணிடுறான், இவர் கூலியை தரமாட்டாரு. ரெண்டாவது மாசமா அவன் வேலையை பண்ணிடுறான், கூலியை தரமாட்டாரு. 2 மாசமா எனக்கு கூலியை தரல, எப்பதான் தருவீங்கன்னு கேட்கும் போது இந்த வாட்டி நீ வந்து வேலையை பண்ணு, ஏன்னா வந்து சாகுபடி நடக்கும் போது எனக்கு காசு கிடைக்கும், அந்த காசுல இருந்து தந்துடுறன்ற மாதிரி இந்த ராகவ் சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த மதுன்ற பையன் இருக்கான்ல, அவனுக்கு ஒரு 25-26 வயசு தான் இருக்கும். அவனுமே சரி பண்றன்ற மாதிரி இந்த இடத்துல வேலையெல்லாம் பண்றான். இப்ப 3 மாசம் முடிஞ்சிருது. 3 மாசம் சம்பளத்தையும் தராம இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மது கடுப்பாயிடுறான். 3 மாசம் சம்பளத்தை நீங்க பெண்டிங் வச்சிருக்கீங்க, எனக்கு தெரியாது, எனக்கு வேணும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த ராகவை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற காசு தான் குடிச்சு அழிச்சிருந்தாருல, இவர்கிட்ட சுத்தமா காசு இல்ல. இப்ப இந்த இடத்த வச்சுதான் இவர் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காரு. அதான் இவரோட ஒய்ஃப் இப்ப ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிருக்க அந்த ரமாவும் அப்படிதான் இருக்காங்க. ஹஸ்பண்ட் என்ன பண்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவங்களும் பண்றாங்க. இவங்களும் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து குடிக்கலாம் செய்யறாங்க. இப்ப பாவம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல இருக்க சீமா தான். இப்ப அந்த மதுன்றவர் அடிக்கடி வந்து காசை கேட்கறதுக்காக வராருல, அதாவது என் சம்பளத்தை தாங்கன்னு கேட்டுக்கிட்டே வராருல. இந்த குடிபோதையில இருக்க ராகவ் என்ன பண்றாருன்னா, என்கிட்ட சம்பளம் தான் கிடையாது, வேணா இவளை கூட்டு போ அப்படின்ற மாதிரி சீமாவை இழுத்து தள்ளி விடுறாரு. அதாவது அவரை நோக்கி தள்ளி விடுறாரு. மதுக்கு வந்து என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. என்ன இந்த ஆளு காசை கேட்டா இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி மதுவும் அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காரு. சீமாவும் என்னப்பா இப்படி பண்றீங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லைப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. இவர் தான் குடிபோதையில இருக்காருல, நீ வீட்டுல இருந்து எங்களுக்கு தொல்லை தான் கொடுத்துட்டு இருக்க, உனக்கு வேற வேலை சாப்பாடு போட வேண்டியதா இருக்கு, நீ வந்து இதுக்கப்புறம் எங்களுக்கு தேவையில்லை, மது கூட்டு போனா கூட்டு போ, சம்பளம்லாம் எனக்கு தர முடியாது, அதுக்கு பதிலாக இவளை கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப மோசமா பேசுறாரு. குடிபோதையில இருக்காருல, அதனால மோசமா பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரும் சித்தியும் தான் பேசுறாங்க. கூட இருந்து அந்த ரமான்ற சித்தியும் தான் பேசிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க இருந்து விலகி போயிடுறாங்க. பொண்ணு எக்கேடோ கெட்டு போறா அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிடுறாரு. இந்த மதுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. என்ன சம்பளத்தை கேட்டு வந்தா இந்த ஆள் இப்படி பண்றாரு, இந்த பொண்ணு வேற இப்ப கஷ்டப்படுறாளே அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இவரு சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. சரி விடுமா, நீ ஃபீல் பண்ணாதமா, நீ போமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் அவர் கூட என்னால சேர்ந்து இருக்க முடியாது, என்ன பயங்கரமா டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுமே புலம்பிட்டு இருக்காங்க. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தேன், அதுக்கு சம்பளம் உன்னோட அப்பா தரல, நான் இதுக்கப்புறம் இங்க இருக்க மாட்டேன், வேற ஊருக்கு போயிடலான் இருக்கேன், நீயும் வந்து தனியா உன் சொந்த காலில் நிக்கணும்னு நினைச்சனா என் கூட ஊருக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் பேசுறதெல்லாம் கேட்கும் போது நல்லவர் மாதிரி தெரியுதுல்ல, அதனால நம்ம போலான்ற மாதிரி சீமாவும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இவங்க 2 பேருமே இந்த கிராமத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க.
அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் பேச்சுக்கெல்லாம் சொல்ல, உண்மையிலேயே தான் சொல்லியிருப்பாரு. பொண்ணு போனா போயிட்டு போறா, அவன் இழுத்துட்டு போனாலும் பிரச்சனை இல்லைன்ற ஒரு முடிவோட தான் இருப்பாரு. பொண்ணு போனதை நினைச்சு அவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டாரு. இப்ப சீமாவும் மதுவும் சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ணி ஒரு ஊருக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப சிட்டில இவங்க 2 பேருமே வேலை தேடி வந்துடுறாங்க பாத்தீங்களா. அப்ப இந்த மது என்ன சொல்றாருன்னா, இப்ப சிட்டில நம்ம 2 பேர் சேர்ந்து தங்க முடியாது, நம்ம 2 பேருமே சேர்ந்து வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஒரு லைஃப் லீட் பண்ணலாம்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம 2 பேருமே சேர்ந்து தங்குறதுல நிறைய பிரச்சனை வரும். அதாவது நீங்க கணவன் மனைவியான்றதை கண்டிப்பா கேட்டுருவாங்க. அதனால நம்ம கணவன் மனைவின்ற மாதிரி சொல்லி வைப்போம், அப்பதான் நமக்கு வேலை கிடைக்கும், நம்ம லைஃபை நம்ம பாத்துக்க முடியும், என்ன சொல்றேன்னு கேட்கும்போது சீமாவும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு இருக்காங்க. வேற வழி இல்ல, இவர் சொல்றது சரிதான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதனால ஃபார்மாலிட்டிக்காக ஒரு தாலி மாதிரி இவங்க கெட்டிக்கிறாங்க. ஏன்னா தாலி மெட்டி எல்லாம் செக் பண்ணி தானே வீட்டுல அலோவ் பண்ணுவாங்க. அதனால இவங்களுமே அப்படி கட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே ஒரு சின்ன வீடா பாக்குறாங்க. ஏன்னா வந்து அவ்வளவு கம்மி வாடகைக்கு அந்த வீடு தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு வீட்டை இவங்க பிடிச்சிடுறாங்க. இப்ப வேலைக்காக ட்ரை பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த மதுக்கு செக்யூரிட்டியா ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருது. சரஸ்வதி அப்படின்ற ஒரு பணக்கார லேடி இருப்பாங்க, அவங்களுக்கு ரவின்ற ஒரு பையனும் இருக்கான். அவங்க வீட்டுல வந்து இவருக்கு செக்யூரிட்டி வேலை கிடைச்சிருது. இவருமே இந்த விஷயத்தெல்லாம் வந்து சீமா கிட்ட சொல்றாரு. சீமாவும் சந்தோஷப்படுறாங்க. சீமா வந்து கூலி வேலைக்காக ட்ரை பண்ணிருப்பாங்க. இந்த கட்டடத்துல கல்லெல்லாம் தூக்கிட்டு போற வேலை இருக்குல்ல, அந்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க. 2-3 நாள் அதை பண்ணிருப்பாங்க. சுத்தமா சீமாவால முடியல. அதுக்கு பயங்கரமா எனர்ஜி தேவை, வெயில்ல இருக்கணும் பாத்தீங்களா, அதெல்லாம் இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஓரளவுக்கு தைக்க தெரியும், என் அம்மா வந்து நல்லா தைப்பாங்க, என் அம்மா கிட்ட இருந்து நான் கொஞ்சம் கத்து வச்சிருக்கேன், எப்படியாவது மிஷினை மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டேன்னா நான் வீட்டுல இருந்தே தச்சிருவேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு சம்பள காசு வந்துரும்ல, அட்வான்ஸ் மாதிரி தந்திருக்காங்க, சம்பள காசு வந்தோன்னே கொஞ்சம் காசை போட்டு ஒரு மிஷினை மட்டும் வாங்கிடலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. யாரவரையே இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கல, போலியா தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆனா கணவன் மனைவி மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதாவது வந்து இவங்க 2 பேர் வந்து பிசிக்கலா ஒன்னா இல்லைனாலும் 2 பேருமே ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய விஷயத்தை இவர் பண்ணி தராரு, இவருக்கு வேண்டிய விஷயத்தை அவங்க பண்ணி தராங்க. அதாவது இவர் வேலைக்கு கிளம்பும் போது சமைக்கிறதுல இருந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணி தந்துடுறாங்க. இவருமே வந்து அந்த செக்யூரிட்டி வேலையை பாக்குறாரு. இப்ப கொஞ்சம் காசு கிடைச்சோன்னா இவங்களுக்கு மிஷினை வாங்கி தந்துடலாம், மிஷினை வாங்கி தராரு. மிஷின் வாங்கினதுல இருந்து இவங்களுமே வந்து நிறைய கஸ்டமரை பிடிக்கிறாங்க. டெய்லர் அப்படின்ற மாதிரி வெளியே ஒரு போர்டை வச்சிருக்காங்க. நிறைய கஸ்டமர் வராங்கல்ல, அவங்களுக்கு சட்டுன்னு இவங்க தச்சு தராங்க. அதனால நிறைய வேலை இவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு. பிஸியா இவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அவரை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க ஒரு சின்ன வீட்டுல கஷ்டப்படுறாங்கல்ல, அப்ப சரஸ்வதியோட குடும்பம், அதாவது சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் ரவின்னு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன், அவங்க இடத்துல சின்னதா ஒரு போர்ஷன் இருக்கும், செக்யூரிட்டிஸா வரவங்கள யூஸ் பண்ணிக்க விடலான்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க ஒரு இடத்த கட்டி வச்சிருப்பாங்க. இப்ப செக்யூரிட்டியா இவரு இந்த மது வேலை பார்த்துட்டு இருக்காருல, நீ வேணா உன் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்து இங்க தங்கிக்கோன்ற மாதிரி முதலாளி சரஸ்வதி அம்மா சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவருமே வந்து இந்த விஷயத்த சீமா கிட்ட சொல்றாரு. சீமாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க 2 பேருமே அந்த பெரிய வீட்டுக்கு கீழே சின்னதா ஒரு போர்ஷன் இருக்கும்ல, அந்த போர்ஷன்லயே தங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல வச்சே சீமா என்ன பண்றாங்கன்னா, இவங்களோட டெய்லரிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் நிறைய தைக்கணும்ல, இவகிட்டயே கொடுத்து தச்சுக்கலான்ற மாதிரி சரஸ்வதியும் வந்து சில துணியெல்லாம் தைக்கிறதுக்காக தராங்க. சீமாவும் நல்லா தச்சு தராங்க. அதை தரதுக்காக வீட்டுக்குள்ள எல்லாம் வருவாங்க பாத்தீங்களா. அப்படி வீட்டுக்குள்ள வரும்போது வந்து இந்த ரவி வந்து நிறுத்தி பேசுறான். ஓஹோ நீங்க தான் ஒய்ஃபான்ற மாதிரி நிறுத்தி பேசிட்டு இருக்கான். இவங்களுமே சாதாரணமா ரவிக்கு பதில் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. போக போக ரவி இருக்கான் பாத்தீங்களா, அடிக்கடி இவங்க கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்றான். அதாவது ஹஸ்பண்ட் மதுவை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டியா வந்து வாசலுக்கு வெளியே இருப்பாரு. இவன் அடிக்கடி வந்து இவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கான். சீமாக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. அவர் ஹஸ்பண்ட் கிடையாது, ஆனா வந்து இவன் வந்து ஹஸ்பண்ட்னு தெரிஞ்சோம், அதாவது ஹஸ்பண்ட் தானே வெளி உலகத்துக்கு தெரியும், அப்படி தெரிஞ்சோ இவன் வந்து நம்ம கிட்ட ஃபிளர்ட் பண்றதுக்குலாம் ட்ரை பண்றானே, இது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே சமயம் சரஸ்வதி இவங்க கிட்ட நல்லாவே பழகுறாங்க. அதாவது ரொம்ப இவங்க கிட்ட வந்து இவங்க ஒர்க்கர்ன்ற மாதிரிலாம் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. சீமா எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷமா தான் பேசுறாங்க. அவங்க ஏதாவது செஞ்சா சீமாக்கு தந்துட்டு இருக்காங்க. சீமா என்ன உன் வீட்டுல நீ என்ன செஞ்சிருக்கன்னு கேட்டு வாங்கிக்கலாம் செய்யறாங்க. ஒரு முதலாளி மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க, நார்மலா நடந்துக்கிறாங்க. இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ரவியை பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்க மேல ஆசைப்படுறான்றது தெளிவா தெரியுது. அதாவது இன்னொருத்தரோட ஒய்ஃப்ன்றது தெரியுது, அதை மீறியே இவன் ஆசைப்படுற மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கான். இவங்க வந்து ரவி கிட்ட இருந்து பெருசா ரவி கிட்ட பேச்சே கொடுக்க மாட்டாங்க, விலகி போறதுக்கு தான் ட்ரை பண்றாங்க. ஆனா சரஸ்வதி கிட்ட ரொம்ப சகஜமா பழகிட்டு இருக்காங்க. இந்த சீமா கிட்ட நல்லா பேசிட்டு இருக்க சரஸ்வதி இருக்காங்கல்ல, ஒரு ஸ்டேஜ்ல என்னோட பையன் ரவியை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க. இதை கேட்கிற சீமாக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இந்த மாதிரி ஒரு கேள்வியை நீங்க எப்படி கேட்பீங்க, நான் இன்னொருத்தரோட ஒய்ஃப், இப்படி இருக்கும்போது உங்க பையனுக்காக என்ன எப்படி கேட்பீங்க அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. அப்பதான் சரஸ்வதி ஒரு உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்ல, சும்மா வீடுக்காக தான் நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சதா எல்லா விஷயத்தையும் என்கிட்ட மது சொல்லிட்டாமா. மது இந்த இடத்துல வேலை கேட்டு வந்தான்ல, அப்பயே நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டு வந்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், வேலை போட்டு தாங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தான். எனக்கும் என் பையனுக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியுமா, அதனாலதான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுறோம். ஏன்னா வந்து என் பையனுக்கும் ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கிறதா சொல்றான். ஒரு அம்மாவா பிடிச்ச பொண்ணை கட்டி வைக்கிறது தானே என்னோட வேலையா இருக்கும், அதுக்காக தான் கேட்கிறேன். ஏன்னா மதுவும் நீயும் ஹஸ்பண்ட்
ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது, சேர்ந்து இருக்கீங்க, மற்றபடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்றது எங்களுக்கு தெரியுமா, என் பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நல்லபடியா அவன் உன்னை பார்த்துப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சரஸ்வதி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும், அவர் அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் அவரை இந்த டிராவல்ல இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஏன்னா அப்பா நம்மள துரத்தி விட்டாரு, ஆனா இவரு அவரை பத்தி மட்டும் யோசிக்காம நம்மளை பத்தியும் யோசிச்சாரு, நம்மளை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாரு, இவ்வளவு நாள் நல்லபடியா பார்த்துட்டு இருக்காரு, இவர் எப்படி திடீர்னு விடுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவர் ஏற்கனவே நாங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலன்றத சொல்லியிருக்காருன்றது தெரியுதுல. நம்ம மதுவை கணவரா பாக்குறோம், ஆனா அவரு நம்மள மனைவியா பார்க்கல போல, நம்மளுக்கு வேற ஒரு லைஃப் அமைஞ்சாலும் சரின்ற மாதிரி தான் அவர் யோசிக்கிறாரு போலன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்கல்ல. அதனால சரஸ்வதிக்கு எந்த ஒரு பதிலையும் சொல்ல முடியல. சரஸ்வதி என்ன சொல்றாங்கன்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, என்னோட பையன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன், அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஒரு நல்ல லைஃபை வாழுவ, நீ யோசிச்சு உன்னோட முடிவை சொல்லு, அவசரப்படணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி மது என்ன நினைப்பானோ நீ யோசிக்காத, மதுலாம் தப்பா எடுத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் மது கூட தான் இருக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. மது கிட்ட நம்ம காதல சொல்லிடணும், முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியேதான் நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாள் இவங்களுமே மது கிட்ட பொறுமையா பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 2 பேரும் பேருக்காக, அதாவது வீடு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி டிராமா பண்ணோம், ஆனா இப்ப உண்மையிலேயே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாமா, அதே மாதிரி இதுக்கப்புறம் இந்த வேலை வேணாம், வேற வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல முழு சம்மதம் தான். இது நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாமா, எனக்கு ஓகேன்ற மாதிரி மதுவும் சந்தோஷமா சொல்றாரு. எதுக்காக நம்ம வேற இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன இங்க பிரச்சனை, எதனால வேற இடத்துக்கு போகணும்னு கேட்கும்போது இவங்களுமே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. அதாவது நம்ம 2 பேரு உண்மையா கல்யாணம் பண்ணிக்கலன்ற விஷயத்த நீங்க சரஸ்வதி அம்மா கிட்ட சொல்லியிருக்கீங்கல்ல, சரஸ்வதி அம்மாவோட பையனுக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சு என்ன அவன் கொஞ்சம் கொஞ்சமா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப சரஸ்வதி அம்மா இந்த மாதிரி என்கிட்ட கேட்டிருக்காங்க, எனக்கு ரவி தேவையில்லை, எனக்கு நீங்க தான் தேவைன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே என்ன சொல்றாருன்னா, அவன் நல்ல வசதியானவன் இல்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம்ல, உன் லைஃப் நல்லா இருக்கும்லன்னு கேட்கும் போது இல்ல எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு, நான் உங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்பெல்லாம் இவங்க பேசிட்டு இருக்கும் போது சரஸ்வதியும் அதே மாதிரி அவங்க பையன் ரவியும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவன் தான் என்னோட மூத்த பையன்ற மாதிரி சரஸ்வதி மது அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அதாவது மது தான் ரவியோட அண்ணனாவே இருப்பாரு. அப்ப நம்மள ஏமாத்துறதுக்கு டெஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி உடனே சீமாக்கு கோவம் வருது. ஆனா இந்த இதுக்கும் மதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மது அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசுங்கலாம் சொல்லியிருக்க மாட்டாரு. சரஸ்வதி தான் என்னோட மருமகளா வரப்போறவளுக்கு நான் சில டெஸ்ட் வைக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உண்மையில என்ன தெரியுமா நடந்திருக்கும், இந்த மதுவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்ல பொண்ணை நம்ம கல்யாணம் பண்ணணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவாரு. நம்மளோட சொத்தை பார்த்து அவ காதலிக்க கூடாது, மனசை பார்த்து தான் காதலிக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால பேரண்ட்ஸ் கிட்ட, அதாவது அம்மா கிட்டயும் தம்பி கிட்டயும் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு, நான் இந்த மாதிரி கிராமத்துக்கு போய் ஒரு வாழ்க்கையை வாழ போறேன், அங்க ஒரு பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சரி ஓகேன்ற மாதிரி அம்மாவும் ஏத்திருப்பாங்க. இவர் அப்படிதான் அந்த கிராமத்துக்கு வந்திருப்பாரு. அந்த கிராமத்துல ராகவ கிட்ட வேலை பார்த்திருப்பாரு. ராகவ் என் பொண்ணை கூட்டு போன்னு சொன்னாரு பாத்தீங்களா, இவருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், அந்த பொண்ணு கிட்ட பழகி பார்க்கலாம் நினைச்சிருப்பாரு. அதனாலதான் நம்ம சிட்டிக்கு போயிடலாமா வேலை பார்க்கலாமான்னு கேட்டிருப்பாரு. இந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. அப்படிதான் 2 பேருமே பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவரை பொறுத்த வரைக்கும் இவங்களை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இத பத்தி சரஸ்வதி கிட்ட சொல்லியிருப்பாரு, அம்மா இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் என்னோட வேஷத்தை கலைச்சிட போறேன், என்னை பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லி நான் இவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், இன்னும் கொஞ்ச நாள் இந்த வேஷத்தை நீ கண்டினியூ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்படி சொன்னவங்க பையனுக்கே தெரியாம வேற ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நினைச்சிருப்பாங்க. அதுதான் 2வது பையனை லவ் பண்ற மாதிரி நீ பண்ணு, அதாவது ரவி கிட்ட நீ லவ் பண்ற மாதிரி பண்ணு, இப்ப ஏழையை சூஸ் பண்றாளா இல்ல பணக்காரனை சூஸ் பண்றாளான்றதை செக் பண்ணலான்ற மாதிரி அம்மா ஒரு டெஸ்டிங்க வச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிறவங்களுக்கு சீமாக்கு பயங்கரமா கோவம் வருது. என்ன நினைச்சீங்க, எதுக்காக இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் வச்சீங்கன்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் எதுக்காக வச்சீங்கன்னு நீ கோவப்படுறதுல நியாயம் இருக்குமா, ஆனா என்னோட பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையணும்ன்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வச்சேன், என் பையனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நானா தான் இந்த விஷயத்த பண்ணேன், என் சின்ன பையனை யூஸ் பண்ணி நானா தான் இந்த விஷயத்த பண்ணேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சரஸ்வதி இந்த இடத்துல மன்னிப்புலாம் கேட்கிறாங்க. என்னதான் சீமா கோவப்பட்டாலும் ஒரு ஸ்டேஜ்ல கோவத்தை குறைச்சுக்கிறாங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு இதுல சம்பந்தம் கிடையாது, இவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்ட ஏழையா மட்டும் தான் நடிச்சிருக்காரு, இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் எல்லாம் வைக்கல, மாமியார் தான் அந்த டெஸ்ட்டை வச்சிருக்காங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்கல்ல. அதனால இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல கோவத்தை குறைச்சுக்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப சீமாவும் மதுவும் அபிஷியலா கல்யாணம் பண்றாங்க. கல்யாணத்தை முன்னாடி நின்று சரஸ்வதி தான் நடத்தி வைக்கிறாங்க. நம்ம பையனுக்கு ஒரு நல்ல மருமக கிடைச்சிட்டான்ற மாதிரி சந்தோஷமா படுறாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து சந்தோஷமா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். திரும்பி வேற ஒரு கதை மூலியமா நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.